யாரா அவன் பஞ்சு மிட்டாய் விக்கிற மாதிரி இருக்கான்? டேய் டிரைவருங்கடா. எங்க நான் தாங்க டிரைவர். யோ வண்டி அடியா. யோ டக்குன்னு வந்து வண்டி எடுவா. ஹலோ, ஆளாளுக்கு வண்டி எடுனா எங்க போனேன்னு சொல்லுங்க. மார்னிங் பர்சனல் ஒர்க் இருக்கு. கவுஞ்சி. கவுன்சிலிங் போனோமா? ஐயோ கவுஞ்சிங்க. அது எங்கங்க இருக்கு? கொடைக்கானல். யோ இந்த திலகத்தை பார்த்தா இழிச்சவன் மாதிரி தெரியுதா? ஏதோ கோடம்பாக்கம் போனோம், கோயம்பேடு போனோம்னா பரவாயில்ல, கொடைக்கானல் போனன்றீங்க. ஏன்பா நாய் வேஷம் போட்டா குலைச்சுதான் ஆகணும். அத நாய் வேஷம் போட்டவங்க கிட்ட போய் சொல்லு, நான் டிரைவர். அந்த மாதிரி டிரைவர் வேஷம் போட்டா வண்டி ஓட்டி தான் ஆகணும். அப்ப போன வேஷம் போட்டா செத்துணுமா? சாவு அங்க வண்டி எடியா. ஏங்க வண்டிலாம் வராதுங்க. வண்டி வராதா? இப்ப ஓனர் போனை போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணவா? நீ எப்படி பேட்டா வாங்குறேன்னு பாக்குறேன். இன்னைக்கு உன் கான்ட்ராக்ட் கேன்சல். சார் அநியாயமா இருக்கு சார். நேத்துல இருந்து ஜட்டியே மாத்தல சார். யோ எது அநியாயம்? இவன் தங்கச்சி விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் கூடவே நான் வேலையை விட்டு சுத்தல. தங்கச்சி ஓடி போயிச்சா? மூடு. இவங்கிட்டயும் சொல்லிட்டியா நீ? இன்னும் வேற யாருக்கா சொல்லணுமா? இல்லப்பா போலாம்பா. டேய் வண்டி ஏறா போல. எங்க கொடைக்கானல டிராப் பண்ணிட்டா உடனே கிளம்பிடுவேன். எனக்கு பர்சனல் ஒர்க் இருக்கு. அப்படி என்ன பர்சனல் ஒர்க் இருக்கு? யார் இந்த பெரிய ஆயில் அடி வண்டி வா. டேய் வண்டி ஏறா. எடுக்குறேன். டேய் ஸ்டியரிங் இந்த போடா, பக்கம் போடா. போடா. மிதியா அம்பல் ஏய் என் போன்ங்க. இங்க ப்ளூடூத்ல கனெக்ஷன் தந்திருக்கேன். நாகரிகம் தெரியாதா? என் தங்கச்சிக்கே கனெக்ஷன் கொடுத்தோனி நீ நாகரிகத்தை பத்தி பேசுறியா? உன் கால் இனிமே ப்ளூடூத்ல தான். உனக்கு யாரெல்லாம் கால் பண்றாங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இப்படியே பேசு. ஹலோ ஆம்பல், எங்கடி இருக்க? அவ கார்ல இருக்கா, நான் பீர்ல இருக்கேன். யோ யாரு அங்க? எங்கடி இருக்க? நான் ஒரு முக்கியமான விஷயமா டிராவல்ல இருக்கேன். யாரோட? லவ் பண்ணவே லவ் பண்றவே ரெண்டு பேரோட போயிட்டு இருக்கா. வாய் மூடு. எப்ப வருவ? நான் வீட்டு வாசல்ல இருக்கேன். கூட்டி பிரிக்கி கோலம் போட்டு போடி. ஏய் ஒரு கால் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஏய் அப்ப ஆபீஸ் போ வேணாமா? நீ வர யுஎஸ் போற? டாக்குமெண்டேஷன்லாம் பிரிண்ட் பண்ணனும். நீ வந்தா தானே சிஸ்டம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அவ வந்தாதான் என் சிஸ்டர் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். நீ போனை வைமா. வைமா. ஐயே ஏய் திஸ் இஸ் டூ மச். என் போனை கொடுங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாப்பா. செம்பி என் போனை கொடுக்க சொல்லுங்க. செம்பியா? போன்லாம் கிடையாது. டார்லிங், அவன் போனே தர மாட்டேங்கிறான். ஹார்ட் எப்படி தருமா? ஓ ஹார்ட் மட்டும் எனக்கு கொடுத்து பாரு. ஐபோன், ஆப்பிள், மாதுளம் பழம் எல்லா போனும் வாங்கி தரேன். சி வாய் மூடு. ஹார்ட் கொடுக்கலன்னா சூசைட் பண்ணிப்பேன். ஐயோ ராஜா வாய் மூடு செல்லம். ஓகேடி பேபிமா. ஏய் லாட்டி லாட்டி. லாட்டியா? அம்மாவோட அம்மா பாட்டி, லவரோட லவர் லாட்டி. சம்பந்தமே இல்லையா? உயிரை வாங்காதயா? அப்படித்தான் உயிரை வாங்குவேன். யோ நீ ஆட்டின்னு கூட கூப்பிட்டுக்கோ, ஆனா அந்த வீடியோ டெலீட் பண்ணிரியா? நீ என் ஆள் மனசுக்குள்ள எப்படி பூந்தேன்னு சொல்லு, டெலிட் பண்றேன். ஆள் மனசுக்குள்ளார பூந்தனா? உங்க ஃபர்ஸ்ட் மீட் எப்படி நடந்துச்சு அதை சொல்லு. அதெல்லாம் கேட்டா உனக்கு ஹர்ட் ஆகும், பேசாம இரு. நீ இப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் சூசைட் பண்ணிடுவேன். சாவியா? என்ன இப்ப நீ சொல்றியா இல்ல நான் சொல்லவா? நீயே சொல்லு. என்னாச்சு பிரதர்? ஆடிஷனுக்கு கூப்பிடுறாங்க. அதிர்ஷ்டம் நாளைக்கு வா நினைக்குது. அத்த ராத்திரி 4 மூதவி கூட சுத்திட்டு இருக்கேன். நான் கார் ஓட்டலையா? அப்புறம் எதுக்கு அவனுக்கு இந்த நடிப்பு நமைச்சல? யோ ஓடி போன உன் தங்கச்சியை நீ தேடும் போது என் கூடவே இருக்கிற கனவு சார் நடிப்பு நான் போக கூடாதா? இதுக்கு அதுக்கு என்னையா சம்பந்தம்? பம்மல் கேஸ் சம்பந்தம். ஆய மூடியா? ரொம்ப பழைய ஜோக்குடா. நிறுத்துறேன் சொல்லிட்டு நிறுத்தியா? டேய் டிரைவர் மச்சான். டேய் தப்பிச்சு பிடிக்கடா. டேய் டேய் டிரைவர். டேய் இப்போ எதுக்கு இங்க வண்டி நிப்பாட்ட? சாரி சார், நீங்க போய் டிபன் பண்ணுங்க, நான் டிக்டாக் பண்றேன். உன்னை கருமாதி பண்றேன். ஏய் அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், விட்றா. டேய் ஆம்பல் ஏதாவது சாப்பிடுறதா இருந்தா சாப்பிட்டுக்கோங்க. நானும் வரேன். என்ன கக்குஸ் போறேன். சரி போங்க. என்னடி தான் வரும்? டேய் என்னடா தங்கச்சியை கடை காபி அவன் குடிக்க ஓடிட்டு போறான், முதல்ல அங்க போ. போடா. யோ நடிப்புனா ரொம்ப பிடிக்குமோ? உசுருங்க. என்னோட பேரு பாவாடை, ஆனா திலகன்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டேன். ஏன் சொல்லுங்க? பாவாடைன்றதெல்லாம் ஒரு பேரான்னு மாத்திருப்பீங்க. அசிங்கப்பட்டு மாத்தலங்க, ஐடியா பண்ணி மாத்தினேன். நாளைக்கு நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன்னா என்ன எப்படி சொல்லுவாங்க? ஆக்டர் திலகம் வராரு, ஆக்டர் திலகம் போறாருன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? நடிகர் திலகம் வராரு, நடிகர் திலகம் போறாரு. ஆட்டோ பாவி. நமக்கெல்லாம் யாரும் பட்டப்பேர் வைக்க மாட்டாங்க. நம்மளே பட்டப்பேரா மாதிரி பேரை வச்சுக்க வேண்டியதான். ஒரு நல்ல டைலாக்கா பேசணும். டேய் டிக்டாக் தீவிரவாதி முடிஞ்சாலேடா கிளம்பலாம்டா. தங்கச்சி ஒரு சின்ன ஹெல்ப், இந்த கேமரா பிடிங்க. எதுக்கு? இந்த கேமராவை நீங்க ஆட்டாம பிடிச்சீங்கன்னா நான் ஆக்டிங்க முடிச்சிடுவேன். அச்சு உன் வாயை உடைச்சிருவேன். கோவப்படாதீங்க. நீங்க தாமதப்படுத்துற ஒவ்வொரு நிமிஷம் உங்க தங்கச்சி தான் ஆபத்து. சீக்கிரம் பிடிச்சீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடுவேன். எல்லாம் தலையெழுத்தா புறா என் கையில கிருதி நீ உன வச்சிரணும். எல்லாம் தூக்கி பிடிங்க. உங்க தங்கச்சியோட கல்யாண கவரேஜ் நினைச்சுக்கங்க. நடி மூதேவி. ஒரு சின்ன ஹெல்ப். என்ன விளக்கு பிடிக்கணுமா? அதெல்லாம் வேணாம். மரணம் 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 இந்த டைலாக பயம் கலந்து சொல்றீங்களா? எதுக்கு? நீங்க லீடு கொடுத்துட்டா எமோஷனலா பேச நல்லா இருக்கும்ல. என்ன சொல்லணும்? ஓப்பனிங்ல மரணம் மரணம்னு சொல்லுங்க. நான் டைலாக முடிச்ச உடனே ஜெய் மகிழ்மதின்னு சொல்லுங்க. 2 டைலாக். ஆமா. மச்ச கேமரா ஆன் பண்ணிக்க. பண்ணியாச்சு. நீங்க ஆக்ஷன் சொன்னா போயிடலாம். ஓகே போலாமா? ஆக்ஷன். மரணம் மரணம் மரணம். வீரர்களே எது மரணம்? உன் நடிப்பை பார்ப்பதே மரணம். மூட்ரியா?
வீரர்களே, எது மரணம்? நம் வீரத்தை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று நினைப்பது மரணம். போரிலே சாவதை விட கோழையாக வாழ்வது மரணம். நம் தாயை பழித்து பேசிய ஒருவன் நம் கண்முன்னே நின்று சிரித்து பேசிக் கொண்டிருக்க அவன் தலையை வெட்டி நம் தாயின் காலடியில் வீழ்த்தாமல் முதுகை காட்டி ஓடுவது மரணம். அந்த மரணத்தை வெல்ல நான் ஒன்று சொல்கிறேன். நம் தாயையும் தாய் நாட்டையும் எந்த கொம்பனால தொட முடியாது என்று எதிரிகளை கிழித்து அவன் செங்குருதியை குடித்து அறிவிக்கிறேன். என்னோடு வரப்போவது யார்? மரணத்தை தாண்டி என்னோடு வாழப்போவது யார்? ஜெய் மகிழ்மதி! ஜெய் மகிழ்மதி! ஜெய் மகிழ்மதி! யாராவது பார்த்தாங்கன்னா நம்மள பைத்தியம் நினைச்சிட போறாங்க மச்சான். போயிடலாம்டா. அந்த செல்லை கொடுங்க, நான் இதை டைரக்டருக்கு அனுப்பி வச்சுட்டு வரேன். நீங்க கார்ல உட்காருங்க. வாழ்க்கையில விதி விளையாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்ளோ போங்க விளையாடுன்றதை இன்னைக்கு தான் பாக்குறேன். ராதா, என்ன காதலி மட்டும் இருக்கீங்க, காதலன்னு காணோம். ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டாரே. ஷட் அப். என்ன அடக்கிடலாம், ஆனா மதனோட காதல் அடக்க முடியும். காதல் அடக்கலாம், கக்கூஸ் அடக்க முடியுமா? 5 ரூபா சில்லறை இல்லைன்னு 2 தடவை போக முடியாது போச்சு. தம்பி ஒரு டீ கப்பு இல்லாம. செம்பலடா. என்னடா ஆளாளுக்கு டீ சாப்பிட்டு இருக்கீங்க அசால்ட்டா. அவன் டிக்டாக் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆள் கக்கூசுக்கு போறான். ஏன் அவசரத்தை புரிஞ்சுக்காம? கக்கூஸ் ஃப்ரீயா தான் இருக்கு, போய்ட்டோடா. யோ சும்மாரியா நீ? தங்கச்சி தானே, ஒரு நாள் விட்டு பிடிச்சானே. உன் வாயை உடைச்சா என்ன? விஷத்தை குடிச்சிருவேன். பிரச்சனை முடியட்டும். பாலாடையில பாய்சனை கலந்து நானே உன்னை கொன்னுறேன். பாஸ், உங்க லவ் லிஃப்ட்ல லிங்க் ஆச்சு. ஐயோ, சிங்க் ஆச்சா? தம்பி உன்னை தான் கேட்டேன். அது எப்படியோ சிங்க் ஆச்சுங்க. இப்ப அதுவா முக்கியம். டீ வருது, சாப்பிடுங்க, போய் தொலைவோம். எல்லாருக்கும் காதல்னா இனிக்கும், இவனுக்கு மட்டும் கசக்குது. என் சாவுக்கு காரணம் செம்பிதான். எங்க பேச எங்க பேச இரியா நீ வேற. இப்போ உனக்கு என்ன, அவங்க காதலோட அடுத்த கட்டம் என்னன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. டேய், அந்த கருமத்தை என்னன்னு சொல்லி சொல்லடா. என்ன நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா? சொல்லி தொலைங்க. ஓஹோ, அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். பின்னிடுவேன். எனக்கே வா. சரி 7 மணி இருக்கும். நான் கேண்டி கிரஷ்ல நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ Facebookல ஆம்பளை எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா. ரெக்வெஸ்ட் வந்துச்சா? கர்நாடகக்காரன் தானே தண்ணி தரதும் பொண்ணுங்க ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்கறது வரப்பிரசாதம். என்ன பாஸ், அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல, ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா? ஏன்? ஆனாலும் அவ விடவே இல்லையே. எப்படியோ இங்க இருந்து என் நம்பர் புடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணிட்டா. ஹலோ, செம்பியன் ஸ்பீக்கிங். ஹலோ, நான் ஆம்பல் பேசுறேன். ஆம்பல்? அன்னைக்கு லிஃப்ட்ல பேர்ட்ஸ் பிடிச்சோமே. அப்படியா, சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு நான் கேஷுவலா கேட்டேன். டக்குன்னு நான் கன்சீவ் ஆயிட்டேன். ஏய், என்ன பாஸ், ஏதாவது மீட்டிங் சீனை மிஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல சாங்குல ஏதாவது அசக்க பசக்க நடந்திருக்குமே, பொது நலன் கருதி மறைச்சிட்டீங்களா? கையை பிடிச்சதுக்கு எப்படி கன்சீவ் ஆகும்? இதே டவுட் தான் எனக்கும். இந்த டவுட் நான் கேட்டதுக்கு, நாளைக்கு மார்னிங் விஜிபி பீச்ல உங்களுக்காக வெயிட் பண்றேன். நான் வீட்டுக்கு போறதும் இல்ல கடலுக்குள்ள போறதும் நீ தான் டிசைட் பண்ணணும். பீச்சுக்கு போனீங்களா? போனேன். நேர்ல அவளை பார்த்தோன்னையும் கன்சீவ் இருக்கேன்னு சொன்னீல, எப்படி அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவ கன்சீவ் தான் ஆயிட்டேன், ஆனா பயத்துல இல்ல மனசுல. ஐயா, புரியல. ஐ லவ் யூ சொல்லிட்டா. ஐ லவ் யூ சொன்னாளா? நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. நம்மளுக்கு காதலை விட கடமை தாங்க முக்கியம். ஐயோ, நான் வரேங்க. என் காதல் கடமையை டிஸ்டர்ப் பண்ணாது ப்ளீஸ். காதல் வந்தாவே கடமை டிஸ்டர்ப் ஆயிருங்க. நான் ஐயோ வரேன். செம்பி, proud of my child. அப்ப ஓகே சொல்லல. நான் சொல்லல, ஆனா அவ விடவே இல்லையே. செம்பி ஐ லவ் யூ. செம்பி நோ ப்ளீஸ், என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. I love you. என்னோட கால்ல விழுந்து செம்பி ஐ லவ் யூ, செம்பி ஐ லவ் யூ. இந்த விஜிபி பீச் எவ்வளவு தூரம் இருக்கும்? பிஜிபி போயிருக்கேன், போன வாரம் பெருசு. அப்படியா? அங்க போய் என்ன பண்ணீங்க? அங்க போய் இந்த மணல் எல்லாம் குமிச்சு அடியில ஓட்டைய போட்டு கையை விட்டு டைவர்ட் பண்ண பின்னிடுவேன். சொல்லு. அதுக்கப்புறம் அதான் பாஸ், என் கால்ல விழுந்து செம்பி ப்ளீஸ் என் காதலை ஏத்துக்கோன்னு அந்த வெயில்ல ஐ லவ் யூன்னு தரன்னு கெஞ்சிக்கிட்டே வந்தா. இந்த காலை பிடிச்சு. ஆமா. ஏன் ஆம்பல்? போய் அப்ப நீயே சொல்லு. அவனே சொல்லி தொலையட்டும். நீ சொல்லு. ஐ லவ் யூ சொல்லிட்டீங்களா? சொன்னேன். ஐ லவ் யூ இல்ல, ஐயோ ஐ ஹேட் யூ. என்ன சொன்னீங்க? ஐ ஹேட் யூன்னு சொன்னேன். பாஸ், இப்படியே அந்த பொண்ணை பார்த்து சொல்லுங்களேன். அமல் அமல் இங்க பாரு. சொல்லுங்க 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 பாஸ். ஐ ஹேட் யூ. இல்ல இப்படி இல்ல, வேற மாதிரி. ஐ ஹேட் யூ. இன்னும் எமோஷன். ஐ ஹேட் யூ. 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 ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. இந்தாடி ஒரு மவுத் கிஸ் வாங்கிக்க. பாஸ், உங்களை எப்படி கொஞ்சம் கூட எனக்கு தெரியல பாஸ். உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன். என்ன? என் ஊர்ல இருக்கிற
நஞ்ச புஞ்ச தோட்டம் துறவு சொத்து பத்து எல்லாம் சேர்த்து 5 கோடி ரூபாய் வரும். மொத்தமா தூக்கி உங்கள்கிட்ட கொடுத்துறேன். ஆம்பளம் மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. ஆடி ஆஃபர் மாதிரி இது ஒரு லேடி ஆஃபர். ப்ளீஸ் பாஸ், காசு கொடுத்துறேன். எனக்கு ஆம்பளம் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க பாஸ். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஓகே சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட் வேணா சொல்றேன். நானா ஆம்பல்ட்ட இதை பத்தி பேசுறேன். நீங்க பேசாம இருந்தா போதும். நான் போய் பேசுறேன், நீங்க பாருங்க. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இவனை தவிர ஒரு நல்ல காதலன் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைக்க மாட்டான். சொத்துக்காக சொந்தத்தை தூக்கி எறிகிற இந்த ஊர்ல காதலுக்காக எல்லாத்தையும் இழக்க தயாரா இருக்கான். இவனை விட ஒரு நல்ல ஜோடி உங்களுக்கு கிடைக்க மாட்டான். நான் சொல்றதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். ஏய், நீ சொன்ன கதைக்கே உன் கழுத்து கடிச்சு துப்பி இருக்கணும். அதுல கருத்து வேற சொல்றேன். காண்டா கதை. ஏய், உனக்கு உன் தங்கச்சி வேணாமா? ஐயோ வேணும். இல்ல இவ சொல்ற கதை கேட்டே இருக்கியா? அப்ப கிளம்பு. மச்சான் மச்சான், ராதா என் தங்கச்சிடா. இங்க பாருங்க, நான் இருக்கிறத போட்டி கொடுத்து குட்டுருவேன். கேஷுவலா பேசுறேன். ஹலோ அம்பல்கா. ஹலோ ராதா அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்களை விட உங்க மாமா ரொம்ப நல்லவரா இருக்காரு. எல்லா ஏற்பாடையும் அவரே பாத்துக்கிட்டாரு. நாளைக்கு காலையில 6:30 மணிக்கு உங்க ஊர் முருகன் கோயில்ல எங்களுக்கு கல்யாணம். ஓகேம்மா, நாங்க ஹனிமூன் போற டைம்ல நீங்க அமெரிக்கா போயிடுவீங்க. அதனால எங்களை இப்பவே ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓகே ஓகே, எல்லாமே உங்களால தான்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரிக்கா, நான் வச்சிடுறேன். என் கிரிமினல் அண்ணன் என் போனை ட்ரேஸ் பண்ணாலும் பண்ணுவான். பாய் அக்கா. பை. காலையில 6:30 மணி கல்யாணம். இப்பயே மணி 12 மணி ஆகுது. எப்படி பார்த்தாலும் போறதுக்கு ஒரு 7 மணி நேரம் ஆகும். ஆனா எப்படி டிப்பனுக்கு போயிடலாம். பாய முடியா? என் டிராஜடி உங்களுக்கு காமெடியா தெரியுதா? டேய் ஆக்டி தெலுவா, இன்னும் 5 மணி நேரத்துல நம்ம கொடைக்கானல் ரீச் ஆறோம். இல்லனா யார் உயிரோட திரும்ப முடியாது. மலை ஏறும்போது ஸ்டீரிங் பிடிச்சு ஆட்டி விட்டுருவேன். டேய் ஏய், வண்டி நிறுத்துங்க. ஏய், இங்க எவ்வளவு பிரச்சனை போய் இது வண்டி எதுக்கு நிறுத்தணும்? டாய்லெட் வருது. அங்கேயே போயிருக்கலாம்ல. அப்ப வரல, இப்ப வருது. நிறுத்த முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதுன்னா விஷத்தை குடிச்சிடுவேன். யோ, பாத்ரூம் போறதுக்குலாம் எதுக்கு அவசரம் குடிக்கணும்? என் உசுறு போனா தான் அவங்க பாத்ரூம் போக முடியும்னா அப்பேற்பட்ட உசுறு எனக்கு தேவையில்லை. டேய் ஆக்டர், பெட்ரோல் பங்க்ல வண்டி நிப்பாட்றா. ஆமா, வண்டி நிப்பாட்டு. யாரு கக்கூஸ் போணும். ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப். என்னடா பண்றீங்க? டேய் மச்சான், தம்பி, வெளியூர் போகும்போது எஸ்சிடிசி பஸ் கூட இத்தனை இடத்துல நிப்பாட்ட மாட்டான்டா. இது வரனால அவங்கள்ட்ட கேளுடா. யோ, இத்தனை இடத்துல நின்னு போனா தங்கச்சி குழந்தையோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் டையா போய் சேருவோம். ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் உன்னால புரிஞ்சுக்க முடியல. உன் தங்கச்சி ஓடி போனது தப்பே இல்லடா. நீ மட்டும் புரிஞ்சுக்கிறியா? உன் பேத்தி வயசு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. சடப் நான் பின்னிடுவேன். மேடம் நீங்க அம்பல், நீங்க போங்க அம்பல். நீங்க போங்க, என்ன பண்ணுவோம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் மன்மதன். டேய் பின்னாடி போய் பாருடா. ஏய், பாதுகாப்புக்கு போங்க பாஸ். நம்ம ஆளு 4 லட்சம் ரூபாய் காசுக்கு கக்குஸ்க்குலாம் காவலா வைக்கிறியாடா? போ மச்சான். ஏய் என்ன? வா. இது பொம்பளைங்க பாத்ரூம். உங்க பாத்ரூம் அங்க இருக்கு, போங்க. ஹலோ மாமா. யாரு? நான் அம்பல் பேசுறேன். ஆம்பளா? என்ன இது ஒரு இம்சா நம்பர். நான் சொல்றது மட்டும் கேளுங்க. இம்சைன்னு ஒரு பேரா? சொல்லுமா. ராதா எனக்கு கால் பண்ணா. நீங்க 6:30 மணிக்கு பிளான் பண்ண கல்யாணத்தை 5:30 மணிக்கு ஆஞ்சநேயர் கோயில முடிச்சிடுங்க. ஏன்? ஐயோ சொல்றது கேளுங்க கொஞ்சம். பொண்ணு வீட்டுக்காரங்க கண்டுபிடிச்சு பிரச்சனை பண்ணிட்டாங்க. பிரச்சனைலாம் உன் மாமனுக்கு பிரசாதம் சாப்பிட்ற மாதிரி. ஓ மாமா, நான் சொல்றது கேளு. 5:30 மணிக்கே கல்யாணத்தை முடிச்சிடு. ஐயர் சொல்றதா டயம்? ஆம்பல் சொல்றதா டயம்? இந்த மாமே இருக்க ஏன் உனக்கு பயம்? சரி மாமா, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே பை. என்னடா அது தோரணையா பேசலாம் பார்த்தா? டேய் இவ்வளவு நேரமா பாத்ரூம்ல என்னடா பண்றா? போய் கதவை தட்டி கேளு. ஒன்னும் சொல்ல மாட்டா. செருப்பால் அடிப்பா. மூடிட்டு நில்லு. பாத்ரூம் போனாலே தப்பிச்சு ஓடிறாடா. புடி. ஏற முடியல, அதான் என்ன முக்கிட்டு இருக்க? விடுங்கடா என்ன. உண்மையே விடுவேன். வா, தங்கச்சி கிடைக்கிற வரைக்கும் உனக்கு டாய்லெட் போறதுக்கு பர்மிஷனே கிடையாது. நீ சொன்னபடி 6:30 கல்யாணத்தை 5:30 மாத்திட்டேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டை ஃபர்ஸ்ட் பகலா மாத்திட்டேன். அவன் கண்டை தேடி வரான்னு வச்சுக்க, நாங்க பலகாரம் சாப்பிட்றதுக்காக பந்தியில உட்காந்துருப்போம். பொண்ணும் பையனும் படுக்கறையில் இருப்பாங்க. எப்படி ஏற்பாடு? மாமா வேலைட பாக்குற மாமா பையன். ஏய் யாரா அது?
ஆம்பளைங்க ஆம்பளை எங்க கூட தான் இருக்கா. யாரா நீங்க? அந்த பொண்ணோட அண்ணன்டா. 5:30 மணிக்கு முகூர்த்தம், 6 மணிக்கு சாந்தி முகூர்த்தமா? ஆம்பளை யாருன்னு நடத்துறா பாக்கலாம். டேய் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? அஞ்சாத சிங்கம்டா. டேய் பெரியம், நாங்க வர்றதுக்கு முன்னாடி எங்க தங்கச்சி கழுத்துல தாலி ஏறிச்சு. உன் ஆம்பல் கழுத்துல தலை இருக்காது. டேய் ஆம்பல் மேல சுண்டு விரல் பட்டுச்சு. நீ எல்லாம் சாம்பல் தாடா. எந்த பஞ்ச டயலாக் இருந்தாலும் நேர்ல வந்ததுக்கு அப்புறம் பேசுறா. போன விடா. மச்சான் உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குடா. என் தங்கச்சி உன் தங்கச்சின்னு சொன்ன பாரு, நீ தான்டா நண்பன். டேய் தங்கச்சி இல்லடா, உன் தங்கச்சி என் தங்கச்சி. தங்கச்சினாவே தங்கச்சிடா. சூப்பர் மச்சான். டேய் வா, ஐயோ விடுறா உன் என்ன. போனை புடிங்கி வச்சா மன்மதன் போனை திருடிட்டு வந்து பேசுறியா நீ? வீடியோ டெலீட் பண்றான். அம்பல் அம்பல் விடுடா. டேய் எனக்கு இப்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு. நீ இவள காலேஜ் கூட்டு வரல, கடத்தி கூட்டு வந்திருக்க. உன்னை சும்மா விட மாட்டேன். கண்டுபிடிச்சாரா ஜேம்ஸ் பாண்ட்? ஹேய் மன்மதன், நான் வந்ததே உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லதா. ஆனா இவன் தான் என்ன கட்டாயப்படுத்தி அவன் லவ்னு பொய் சொல்ல சொன்னான். பாவீங்களா, என் காதல கெடுத்தத கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா ஏன் ஆம்பல் உன் கால்ல விழுந்து காதல சொன்னான்னு சொன்ன மாதிரி அதை என்னால மன்னிக்க. மன்னிக்கிறதுக்கு இவரு பெரிய பிக் பாஸ் கமல். ஏய் தேவையில்லாம பேசினா விஷத்தை குடிச்சிருவேன். இந்தா வீடியோ டெலீட் பண்ணியாச்சு, உடனே போய் செத்துரு. ஆம்பல் உன்னை நான் காப்பாத்துறேன். ஆம்பல் வா ஆம்பல் வா ஆம்பல். எங்கடா போற நீ? சொல்லுங்க டேய் ஆம்பல் ஏய் இது ஏன் கார்ரா? உங்க அப்பதான் ஏறா உள்ள. ஐயோ ஆம்பல் புடி பாருங்க. டேய் டேய் நாசமா போறேன். செருப்பால உன்னை அடிக்கடா. போற வழியில ஆக்சிடென்ட் செத்தல. என்ன மச்சான் ஐநாசிரியை நடுரோட்டில் வச்சிருக்காங்க? யோ காருக்கு எதனாச்சுன்னா யாரையா பதில் சொல்லுவா? நடு ரோட்ல நின்னதும் இல்லாம டேய் என்ன சவுண்ட் வேற. எழுதி விக்கிறது ஓரமா போய் விக்க வேண்டியதானயா? அதுக்கு நீ எவ்வளவு ஏய் போடுவா? இருங்கடா, எல்ஐசி வர மாதிரி உங்க தலையை சீவிடுறேன். இதுல யாரா அந்த பொண்ணோட அண்ணன்? இவன்தான். என்ன இஞ்சி பாக்கியா வர்றீங்க? உண்மையை சொல்லுங்கடா, யாரா அண்ணன்? இவன் தான். ஆம்பல் எங்கடா? ஏண்டா இவ்வளவு குளிர் அடிக்குது, சொட்டு கூட போடாம கூட்டு வந்திருக்கீங்க? நாங்க எப்படி சார் போட்டு விட முடியும்? ஏய் எங்க ஊருக்கு என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்துருவியா? அதுவே மாமா இருக்கும்போது என்னடா என்னடா எல்லாரும் தலையில நின்றுட்டு இருக்காங்க? டேய் அவங்க எல்லாம் நேரா தாண்டா இருக்காங்க, நம்ம தாண்டா தலைகீழா இருக்கோம். அட பாவி செம்பி, நான் பேசினது தப்பு தானே. அவனுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுறா விட்டுருவானுங்க. பிரயோஜனம் இல்ல. ஏன்? ஏத்துறதுக்கு முன்னாடி நான் அவங்க காலில் விழுந்து கதறிட்டேன். கல்யாணம் முடிஞ்சு அவங்க கட்டில்ல ஏறுற வரையும் நம்ம கைத்துல இருந்து இறங்கவே முடியாது. கல்யாணமா? யாருக்கு? டேய் மேல தொங்குனதுல மூளை ஒழுகி முட்டிக்கு வந்துருச்சா ராதா? ஏர் ஓட்டுறவன் எலிச்சு வாயினா இருந்தா எலி ஏரோப்ளேன் ஓட்டுமா? ஏன்டா என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன கேன பைய மாதிரி தெரியுதா? இந்த நேரத்துல கேப்டனா ராத்திரி பூரா நட்ட ரோட்ல நட்டு வச்ச மயில்கால் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆளையும் காணும் தேலையும் காணும், அட்லீஸ்ட் ஒரு போனையும் காணும். நீங்க ஊருக்கு வாங்கடா, உங்களை ஆலமரத்துல அரை நிர்வாணமா கட்டி தொங்க விடுறேன். ஆலமரம்லாம் வேண்டாம் கேப்டன், கம்பியே கம்ஃபர்டபுளா இருக்கு. அவர் தான் போனை வச்சுட்டாரு. அப்புறம் எதுக்கே நின்றுட்டு இருக்க? செல்ஃபி எடுக்கணுமா? ஏய் போராட பூரா ஒம்பளத்து ரூபாய் எவ்வளவு தெரியுது? ஆமாண்ணே. வாங்கண்ணே, என்ன அவையிலே பாத்துக்கிட்டு இருக்க? அதான் மணியோட மணியா கட்டி தொங்க விட்டாச்சே. ஏய் ராதா, எல்லாம் ரெடி. ஐயரே நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயும் தாலி எடுத்து கொடுங்க. போங்க போங்கம்மா. அடி பாவி ராதா, இங்க அண்ணனை தலையில தொங்க விட்டுட்டு இருக்காங்க, நீ பாலைய தொங்க விட்டுட்டு கல்யாணம் பண்ண போயிட்டீங்க. டேய் பாப்புல பரதேசி, யாரா நீ? ஏய் அந்த 4 லட்சம் கிடி. யாரும் மச்சான் ஒரு வாங்கம்மா வாங்க.
என்னடா நடக்குது? இல்ல மாமா, வெறும் ரிஹர்சல் தான். உங்க தலைமையில தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் மாமா. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ யாரா? அது அப்படி கேளுங்க சார். என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவர் யாரு சார்? டேய் ஒண்ணா டேய் சார் எது கேக்குறதா இருந்தாலும் இறக்கி விட்டு கேளுங்க சார். டேய் இறக்கி விடுங்கடா. தேங்க்யூ சார். ஆம்பல் மேலாம் தப்பு இல்ல மாமா, அப்படி பார்க்காதீங்க. நீங்க 2 பேரும் தான் அந்த புழு பண்ணி போட்டு வர மாதிரி அவன் தான். வணக்கங்கய்யா. இவன் என் தங்கச்சி. இந்த பண்ணாடியை லவ் பண்ணி இழுத்துட்டு ஊரை விட்டு ஓடி விட்டாங்கயா. இந்த ஆம்பளை அவ அரமண்டல் மாமனு சேர்ந்து எங்களை தலையில தொங்க விட்டு எங்க சம்மதமே இல்லாம இவங்க 2 பேருக்கும் திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்கயா. சிங்கம் அவங்க சொல்றது உண்மையா? இல்ல என்ன சார் அந்த ஆள்கிட்ட பேச்சு கிடக்கு? அந்த நிக்கிறா பாருங்க ஆம்பல். அந்த பிள்ளோட அப்பா அம்மா 2 பேரும் இங்க கூட்டு வந்து அடுத்தவன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ற மாதிரி வளர்த்திருக்கேன்னு நடு பஞ்சாயத்துல நிக்க வச்சு நாக்கப்படுங்கிற மாதிரி கேளுங்க சார். இல்லப்பா, இவரை லவ் பண்றா. ஆம்பலோட அப்பாவா சார் நீங்க? என்ன சார் பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க? கிராமத்து பொண்ணுங்கன்னா ஒழுக்கமா அடக்க ஒடுக்கமா இருக்குன்னு சினிமால எல்லாம் பாத்துருக்கோம். அதெல்லாம் பொய்ன்னு உங்க பொண்ணு ப்ரூவ் பண்ணிருச்சு. ஆம்பளக்கமல்ல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அவங்க கிட்ட உதவி கேட்டேன். எனக்கு பரத் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க காதலிக்கிறது தெரிஞ்சா எங்க அண்ணன் எங்களை வெட்டியே போட்டுரும். வெட்டி போடாம இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்களா? நீ கீழே விழுந்தா தூக்கி விடுறதுக்கு அண்ணன் வேணும். நீ அழுவும் போது சமாதானப்படுத்துறதுக்கு அண்ணன் வேணும். பசிக்கும் போது சோறு போட அண்ணன் வேணும். தாலாட்டு பாட அண்ணன் வேணும். ஐபோன் வாங்க அண்ணன் வேணும். ஐபோனுக்கு டாப் அப் பண்றதுக்கு உங்க அண்ணன் வேணும். ஆனா இப்படி ஒரு மாப்பிளை கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இப்படி ஒரு மாமனும் அப்படி ஒரு ஆம்பளும் தேவைப்படுது உனக்கு. பிடிச்சவரை கல்யாணம் பண்றது தப்பா? போன வாரம் பிக் பாஸ் பாலாஜி முருகதாஸ் கூட தான் பிடிக்கும் சொன்னேன். வேணா அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க. அங்க அம்மா பச்சை தண்ணி கூட பல்ல படாப்படுத்திருக்கு. ஒழுங்கு மாதிரியா வீடு சரி. சாரிண்ணே, என்னால வர முடியாது. நான் வந்தா மிஸ்ஸஸ் பரதா தான் வருவேன். அப்புறம் என்னங்கயா இப்ப பண்ண காரியத்தை நான் குடும்பத்தோட விஷம் குடிச்சாயா சாகணும்? வாழறதுக்கு வழி சொல்லனா சாவறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்க. பின் என்ன சார், அவன் தங்கச்சி மேல அவனுக்கு அவ்வளவு பாசம் சார். அவன் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு காது குத்துறதுக்கு கம்பி முதல் கொண்டு வாங்கி வச்சிருக்கான் சார். அவ்வளவு பாசம் சார். அவன் ஒரு நல்ல அண்ணனா மட்டும் இல்ல சார், ஒரு நல்ல தாய் மாமனாவும் யோசிக்கிறான். இதெல்லாம் புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு ஓடி வந்து அசிங்கப்படுத்தி சை. ஆனா ஒண்ணு சார், இந்த ஐடியா கூட இதுங்க 2க்கும் வந்திருக்காது. அந்த நிக்கிறா பாருங்க உங்க பொண்ணு ஆம்பல், அவதான் சொல்லி கொடுத்துருப்பா. என் மாமன் முன்னாடியே கை நீட்டி பேசுற. சும்மா இரு சிங்கம், அவன் கேக்குறதுல தப்பு இல்ல. மாமா உங்களுக்கு விவரம் தெரியாது மாமா, நம்ம ஆம்பல் கழுத்திலே கத்தி வைக்க பார்த்தாங்க. கத்தி வச்சாங்க. எங்களுக்கு வேற வழி தெரியலையா? அப்படி நாங்க பண்ணாட்டி ஃபர்ஸ்ட் டே முடிச்சிருக்கோம். அப்புறம் பால் சம்ப விலைக்கு பெட்ஷீட்டை மடிச்சு தான் வைக்கணும். அதுக்காக நாங்க சென்னையில இருந்து வந்தா நீங்களே பாருங்க எவ்வளவு பெரிய மாப்பிள. இந்த பஞ்ச பரதேசி எங்க அடிச்சு கொன்னுறேன். ஐ அம் நாட் பஞ்ச பரதேசி. அப்புறம் நீ என்ன அம்பானியோட அக்கா மகனா? சென்னையில நீ எங்கடா இருக்க? போட் கிளப். போட் கிளப் பக்கத்துல எங்க இருக்க? போட் கிளப்ல தான் கலாநிதி மாறன் அங்கிள் ஏ நேபர். கலாநிதி மாறன் அங்கிளா? டேய் நீ யாரு, என்ன பண்ற? I'm Bharatraj middle group of companies ஓட CEO ஒரே பையன். அதுவும் MBA finance from Harvard. அப்புறம் ஏன்டா இவன் தங்கச்சியை லவ் பண்ண? இல்ல மச்சான், எனக்கு தோணுச்சு, உனக்கு தோணல? ராதா எங்க காலேஜ்ல தான் படிக்கிறா. ஃபவுண்டர்ஸ் டே ஃபங்க்ஷன் நான் போகும்போது பார்த்தாட்னே பத்துக்குச்சு. லவ்வா? இல்ல ஸ்டேஜ். ராதா தான் ஓடி வந்து என் கையை பிடிச்சி ரோல் பண்ணி என் லைஃபை சேவ் பண்ணிட்டா. அப்போவே லவ் வந்துருச்சு. தெரியும்டா, நீ பணக்கார பரதேசியா தான் இருப்பேன்னு நினைச்சேன். ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்தி கழட்டி விடுறதுக்கு ஏன் குடும்பம் உனக்கு கிடைச்சிச்சா? டேய் லூசு முண்டம், அவன் கடை கழட்டி விடுறேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணி தானே கூட்டு வந்திருக்கான். ஐயோ எனக்கு தெரியும்டா மச்சான், கபால்னு காலில் வந்தா கேவலமா நினைச்சிருவாங்க. மெதுவா பில்டப் கொடுத்தாண்டா ஒதுக்கணும். அவனை வச்சு நம்ம நிறைய காரியம் சாதிக்க வேண்டியது இருக்கு. பேசாம இப்ப நீ ஸ்டார்ட் பண்ணு சார். அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னா அதை வீட்டுல வந்து பேசிக்கணும் சார். அதை விட்டு ஓடி போய் உங்க பொண்ணு எப்படி சார் சொல்லலாம்? தம்பி, என் மக தப்பு பண்ணிருக்கலாம், அதை விடு. பையன் நல்லா படிச்சிருக்கான், பெரிய இடத்து பையனா இருக்கான். அவனுக்கு உன் தங்கச்சியை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? அவ இஷ்டத்துக்கு ஒருத்தனை கூட்டிட்டு வந்து கட்டிக்கிறேன்னு சொல்லுவா, அவங்க அண்ணே ஒத்துக்கணுமா? அது பரவாயில்ல நண்பா. பரவாயில்லையா? கொலை பண்ற அளவுக்கு கோபம் வருது. இருந்தாலும் ஐயா பெரிய மனுஷன் சொல்லிட்டாரு, அவர் வார்த்தையை நம்ம கட்டுப்படுறதா நல்லது. ஐயா பையன் சமைச்சா மட்டும் பத்தாது, எனக்கு அவன் அம்மா அப்பாவும் சமைக்கணும். எப்படி குடும்ப சொத்து மொத்தம் வேணுமா? 2 பேரும் தானே பெனிஃபிட். என் அம்மா அப்பாக்கு ராதா பத்தி தெரியும். 2 டேஸ்ல அவங்க ஆசாம்ல இருந்து வராங்க. சரி, ஒன்று பண்ணுங்க, உங்க அம்மாவை இங்க வர சொல்லு. உங்க அம்மா அப்பாவும் இங்க வரட்டும். இங்கேயே நம்ம எல்லாம் பேசி முடிச்சுக்கலாம். நானும் எப்படியா அம்மாட்ட பேசி சமைக்க வச்சிருக்கேன். எல்லாம் நீங்க சொல்றீங்கன்றனால தான். இல்லைன்னா இதுல எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. வா நீ வீட்டுக்கு போலாம். என்னால வர முடியாது. வீட்டுக்கு போனோடனே எங்க அண்ணன் மனசு மாறிடும். இதுக்கப்புறம் நீ ஏன் நினைச்சாலும் அண்ணா மனசு மாற மாட்டான். இவர் அகேன்ஸ்ட் போறதுக்கு எங்களுக்கு தெம்பியில சார். இப்பவே எங்கேயும் ஒரு டிசிஷன் எடுத்துடலாம். சரிப்பா, அவங்க எல்லாம் வரலாம், நம்ம வீட்டிலே தங்கலாம். வாங்க. சரிங்க. ஏ சிங்கம், எல்லாரையும் கூட்டு வா. என் தங்கச்சி நிரூபித்தடா என் ராதா. யாரா நீங்க? மலம் முழுங்கீங்களா? அப்படியே மாறிட்டீங்களா? தயவு செய்து டாக்ஸி காசை கொடுங்கடா, நான் கிளம்புறேன். இப்படியே வா.
சிறகடிக்கும் ஆசை. யோ நீ எதுக்கே அழுவுற? பின்ன அழாம ஸ்பேர் ஜட்டி கூட எடுத்து வரல தெரியுமா? நாங்க மட்டும் டிக்கி ஃபுல்லா ட்ரெஸ்ஸோடயா வந்தோம். ஓடி போனது உன் தங்கச்சி, நீ ஒண்ணுல மாலையிலாம், நான் அதுக்கே அலையணும். இதுக்கு என் தங்கச்சி ஓடி போனது இருக்கிற? இப்போ உனக்கு ஜட்டி தானே வேணும், நீ என்னதை போட்டுக்கோ, நான் ஒன்னதை போட்டுக்கிறேன். எறும்பு கிட்டே எலி கிட்டே கடி வாங்கி சாவனை தவிர அடுத்து அன்ற வர போற அளவுக்கு மானம் கட்டவையில இந்த திலகம். இரவல் ஜட்டிக்கு என் ஈர ஜட்டியே பெட்டரியா. ஜட்டிக்கெல்லாம் பஞ்சு பேசுதுடா அந்த பரதேசி. நம்மள ஜட்டியோட தொங்க விட்டாலும் புதுசா ட்ரெஸ்ஸையும் கொடுத்து சொர்க்க மாதிரி இந்த இடத்துல நம்மளை குளிக்க வச்சானுங்க பாரு. இந்த ஊர்க்காரனுங்க வேற லெவல்ரா. யாருமே ஆம்பளைங்க குளிக்கிறது எட்டி பார்த்துட்டு இருக்கா? ஆன்லைன்ல பார்த்தா அந்த மாதிரி நீங்க எப்படி இருக்கீங்களா? இருக்கேன். செம்பியன் கரியாளன் 820 ஃபாலோயர்ஸ். ஐ அம் ராஜு பிக் பிரதர் 120 ஃபாலோயர்ஸ். இப்போ அத கேட்டாங்களா? ஐ அம் ஒன்லி டிக்டாக் நோ எஃபி 0 ஃபாலோயர்ஸ். யோ நான் ஆண்டிங்க ஃபாலோ பண்ணுதியா? யார் உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்களா? என்னோட ரசிகங்களா? ஆமா நீங்க எப்படி ஒரே கம்பெனில வேலை செய்றீங்க? அது எப்படி உனக்கு தெரியும்? எஃபி சொல்லிச்சு. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. எதுக்கு? நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகிட்டோம். சும்மா சொல்லுங்களேன். ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டமா? பிட்டு குரூப் அட்மினோ அனுப்பிட்டா. உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன் பாருங்களேன். வாட்ஸ்அப்பா? என்ன பிரதர் பார்த்த உடனே வாய போடுறா? ஏதாவது குட்டி வீடியோவா? குட்டி வீடியோல மச்சான் நம்ம 2 பேரோட ஜட்டி வீடியோ. என்னது? நல்ல வேலை இந்த ஜட்டி வீடியோல நான் இல்ல. நான் ஜட்டியை காய வச்சுட்டு கார்ல இருக்கேன். வாங்க வாங்க போட்டோம். 2 ஆம்பளைங்க அண்டர்வேரோட தொங்குற வீடியோ எடுத்து வச்சிருக்க. அசிங்கமா இல்ல? தொங்குற உங்களுக்கே அசிங்கம் இல்ல, எடுக்கிற எனக்கு எதுக்கு அசிங்கம்? சரி ஏதோ அண்ணன் பாடியை பார்த்து ஆசைப்பட்டு எடுத்திருப்ப, அந்த வீடியோ டெலீட் பண்ணிருப்பா. உபயோகம் இல்லாம ஒரு எம்பி கூட செலவு பண்ண மாட்டேன். இந்த ஆரோக்கியம் 50,000 எடுத்து தந்துட்டு நீங்களே இந்த வீடியோ அழிச்சிட்டு போங்க. இல்லாட்டி உங்க ஆபீஸ்ல இருந்து அமேசான் பிரைம் வரைக்கும் உங்க அந்தரங்கம் நாளிடும். நாளைக்கு இதே இடத்துக்கு நீங்க 50,000 வரணும். உங்ககிட்ட இல்லைனாலும் உங்க தங்கச்சி கட்டிக்கு போற மாப்பிள்ளை நீங்க கேட்டு வாங்கி வரீங்க. ஜாகிரதை. அடியே ஆம்பல் ஆம்பல். கம்மஞ்சோறு கருவாட்டு கம்பு உப்புமா கருவாட்டு குழம்பு சூடா இருக்கு. என்ன கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கல்யாண சாப்பாடு சேர்த்து சாப்பிட்டுருக்கலாம். அது கொடுத்து வைக்காம போச்சு. எனக்கு கல்யாண சாப்பாடை விட கௌரவம் தான் முக்கியம். திலகம் சாப்பிட்டாரா? யாரு அந்த நடிகரா? அவர் சமையல் கட்டுக்குள்ள புது சாப்பிட்டுக்கிட்டே நவரசத்தையும் புழிஞ்சுட்டாரு. என் தங்கச்சி அதுவா அந்த பொண்ணு மையனை சாப்பிட்டுட்டு மாடியில ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்ன தனியா பேச்சு? என்கிட்ட கேக்குற உன் தங்கச்சிட்டு போய் கேள்றா. நீ சாப்பிட்டு படு, நான் போய் ஒரு என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஏய் கம்பு உப்புமாவும் கருவாட்டு குழம்பும் ஆறி போயிடும். என் குடும்ப கௌரவம் நாரி போயிடும். அப்புறம் ஃபைனலி ஒரே வீட்டில் தங்கிட்டு இருக்கோம். ஊரும் பேரும் என்ன நடக்குதுங்க? ஜோசப் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு வீட்டில், கேது இன்னொரு வீட்டில். ஏன்டா இந்த வீட்டுல இருக்க? அவங்கள முதல்வரை பார்க்க விட்டுட்டா அவங்க ஏன் ஜோசியா பார்க்க போறாங்க? இதெல்லாம் ஒரு பொழப்பாயா? இல்லப்பா தப்பா எதுவும் நடந்துக்கல, சும்மா தானே பேசிட்டு இருந்தேன். சும்மா பேசிட்டு இருக்கு. எதுக்கே தனி ரூம்? தனி ரூம் தனி ரூம்னு யார் சொன்னது? டொக்கு டொக்குன்னு இடிக்கிற சவுண்ட் கேக்குதா? ஆமா. அந்த மூலையில பாரு எப்படி இடிக்கிறாங்க. அவங்க தான் பிளாக் கேட்ஸ். பேரு காளியம்மா, காவலுக்கு இருக்காங்க. நோட்டீஸே பண்ணல. இது பிளாக் கேட்டா? ஆமா வேணா டெஸ்ட் பண்ணி பாரு. அப்படிங்கிற கிளவி கிளவி காளியம்மா இது எத்தனை? 4. அதுக்கு 2 ஸ்பீக்கர் அவுட், 2 கேமரா அவுட். இது உங்க ஊர்ல பிளாக் கேட்டா? அது காளியம்மா இல்ல, கண்ணும் காதும் காளியம்மா. நம்ம நினைச்ச மாதிரி எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கலையே. சம்பவம் மட்டும் தான்டா நடந்துகிட்டு இருக்கு. ஏய் ஒரு ரூம் இது, ஒரு ரூம் இது. ராதாவோட அடுத்த ரூம் நான் போட்டு கொடுத்தேன். இதே வேலையா செய்யற நீ? மச்சான் இவனை கூட்டு போய் நம்ம ரூம்ல படுக்க வை. வெளியே விட்டுறாத, வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. நான் இவனை கூட்டு போறேன். தங்கச்சி 4 லட்சம் கேளு. கேப்டன் வேற கால் பண்ணிக்கிறா, வேலை போயிடும். பாரு என்னையா. போ 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 போ. ஐயோ ஏன் முன்னாடி கைய பிடிச்சிக்கிட்டு அடிக்கிறாள. யோ காளியம்மா கூப்பிட்டு வெளியே போய். பிளாக் கேட்ஸ் கம் ஆன். எனக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம், ஆனா அதை விட காசு முக்கியம். எங்க என் கம்பெனி காசு 4 லட்சம். அண்ணா இந்த ஆசை தங்கச்சி மேல அன்பில்லையா உனக்கு? கட்டில் கேட்டா தொட்டில் வாங்கி கொடுக்குறவனா? ஏய் இந்த பாசமலர் படம்லாம் செல்ஃப் எடுக்காது. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? நான் தெரியும் எங்களை பத்தி. உன்ன மாதிரி கோவப்பட்ட அண்ணங்களுக்கு என்ன மாதிரி பாவப்பட்ட தங்கச்சிங்களை பத்தி நான் தெரியும் கேக்குறேன். என்ன மாதிரி ஒரு நார்மல் பொண்ணு ஃபார்மல் பையனை உஷார் பண்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்ல. ராயபுரம் டு ஆரியாபுரம் எவ்வளவு கஷ்டமான ஜர்னி தெரியுமா? சோத்துக்கு கஷ்டப்பட்டு சக்திமான் பாக்குற வயசுல சத்துணவுக்காக ஸ்கூலுக்கு போய் சனி ஞாயிறுன்னு கூட பார்க்காம மைதானத்துக்கு கூட போகாம ஆத்தா கூட மார்க்கெட்டுக்கு போய் மீன் ஆஞ்சு அங்க 5-10 ஆட்டைய போட்டு கறி மூஞ்ச கலர் ஆக்கிறதுக்காக பேரன் லவ்லியா வாங்கி மூஞ்சில தடவி சப்பும் இல்லாம வெள்ளியும் இல்லாம நடுவுல லேசா பலாக்கொட்டை கலர்ல ஒரு கலர் வரும், அந்த மூஞ்சிக்கு லிப்ஸ்டிக் வாங்க கூட வக்கில்லாம
எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் கணக்கா சாலிடா 1 hour நின்ன இடத்துலயே உதற கடிச்சு அதை செவப்பாக்கி பிஞ்ச செருப்புல ஃபெவிஸ்டிக் ஒட்டிக்கிட்டு காலாண்ட கருவாட்டு கூடையோட ஷேர் ஆட்டோ ஏறி கேரா இறங்கி காலேஜ்குள்ள போனா அங்க ஆர்யா மாதிரியும் சூர்யா மாதிரியும் இருக்கிற பீட்டர் பசங்க எல்லாம் பொலு தட்டுன்னு இருக்கு சொல்ல நம்ம ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு சுமாரான பீஸா பார்த்து பேசி கரெக்ட் பண்ணலாம்னு இருக்க சொல்ல யோ ஃபேஸ் கட்லாம் என்ன போகி டயர் மாதிரி பாக்கும் அதெல்லாம் தட்டி விட்டு ஒரு 1000 போட்டோ எடுத்து அதுல 999 போட்டோ டெலீட் பண்ணி கடைசியா ஒன்னு ஓகே பண்ணி அதை பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணி அதை Facebookல டிபியா போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எவனாவது ஆட்டு விடுவானா அப்படி சொல்லி ஏங்கி ஏங்கி பார்க்கும்போது பாவப்பட்டு ஏதோ ஒரு பையன் எனக்காக இதயத்தை போடுவான் அவனை பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி உஷார் பண்ணி லவ் பண்ணி குரங்கு குட்டியை தூக்குறா போல தூக்கின்னு போய் உண்டையில உடைச்சி அதுல 5-10 ஆட்டையை போட்டு ஊரு விட்டு ஊரு போய் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தாக்கா பிரியாணி பொட்டலத்தை மோப்பம் பிடிக்கிற நாய் மாதிரி பின்னாடியே வந்து கவரணி. அப்படின்னு என்னை தோல் மேல தூக்கி போட்டு வளர்த்த உன்னை பார்த்து பல்லு மேல நாக்க போட்டு நன்றியே இல்லாம பேசுவேனா? அண்ணா அண்ணன் முன்னாடி உட்கார மாட்டேங்க. கும்பல சிவாஜியா இருக்கடி நீ. எப்பா காசையும் ஆட்டையை போட்டது இல்லாம என்ன நாடகாரு நீ. எங்கடியா கம்பெனி பண்ண 4 லட்சம்? அது காசா வச்சிருந்தா தொலைஞ்சிருன்னு சொல்லி பத்திரமா வச்சிருக்கேன். எங்க 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 வச்சிருக்க? 1 minute. என்னடி இது? தாலி 4 லட்சம் 12 சவரம். அம்பானி மகளுக்கு கூட 12 சவரம்ல தாலி கூட எடுத்துக்க மாட்டாங்கடி. தாலி சீன் எடுக்க சொன்னா நாய் சீன் எடுத்துருக்கேடி. உன்ன இரு பாத்துக்கிறேன்.